அதே காடுப்படியில் இன்னைக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் கொண்டாடுற அத்தனை பேருக்கும், உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அக்கா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்லையும் கிறிஸ்மஸ்ஸு ஜாலியாக கொண்டாடலான்னு ஜாலியாக இருக்கிறோம். எல்லா பண்டிகையுமே நம்மளுக்கு ஜாலி தான். அதனால் கிறிஸ்மஸுக்கு இப்போ பிள்ளைங்கள்லாம் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்ததுனால எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதேமாதிரி ஜீசஸ் அந்த ஹாலில் போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அக்கா என்ன பண்ணுவேன், குழந்தைங்களாம் படிக்கும்போது கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தாங்க. உள்ளே ப்ரேயர் கால் இருக்கும், போய் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுவாங்க. கிளாஸில் ஃபஸ்ட்டு தான் வந்தாங்க என் பிள்ளைங்க ஃபுல்லாக. அப்புறம் ஸ்கூலுக்கே லீடராக இருந்தாள். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே அவள் இன்னுமே பாஸ்டிங்லாம் இருப்பாள் என் பொண்ணு. அதனால் இன்றைக்கி நாங்களும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். இன்றைக்கி கோழி சுக்கா செமி கிரேவி பண்ண போகிறேன் அக்கா. அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக, பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக மிளகு எடுத்துருக்குறேன். எல்லாமே வெறும் வடை சட்டியில் தான் வறுக்க போகிறோம். சரியா? இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம் அக்கா. தனித்தனியாக தான் வறுக்க போகிறேன்ப்பா. தனித்தனியாக வறுத்தா தான் நம்மளுக்கு எது எவ்வளோ சீக்கிரம் வேகுதுன்னு இப்போது நம்ம ஜீரகம்லாம் சீக்கிரமாக பொடிஞ்சிரும். அப்போ அது கசப்பு தன்மை வந்துடும். அதனால் தனித்தனியாக எடுத்து டக்குன்னு வறுத்து எடுக்கணும். இப்போ மிளகு வறுப்பட்டுருச்சு, நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி. அக்கா மிளகு தான் அதிகமாக எடுத்திருக்கேன், பனிக்காலமாக இருக்கிறதுனால. இப்போ 1 ஸ்பூன் ஃபுல்லாக தனியாக கொத்தமல்லி விதை, அதையும் கொஞ்சம் கருக விடக்கூடாது, லைட்டாக சவக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், மல்லி நிறம் மாறி இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி. இப்போது நம்ம கறி மசாலா பட்டை பொடி அக்கா சேர்க்க மாட்டேன். அதனால் 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 லவங்கம், அன்னாச்சிப்பூ, கொஞ்சோண்டு பிரியாணி, அதையும் கொஞ்சம் ஒரு 2 பரட்டு பரட்டிட்டு, அக்கா கரம் மசாலா, பிரியாணி பவுட்ரு, சிக்கன் பவுட்ரு எதுவுமே சேர்க்க மாட்டேன் இதுக்கு. இது ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்குறேன். இப்போ அது கூடவே அதை போட்டுடலாம், ஏன்னா எல்லாமே லைட்டாக தான் பரட்டி எடுக்கணும். இப்போ சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன். இது 3ஐயும் சேர்த்து ஏன் பரட்டுறோன்னு சொன்னால், இது 3 கொஞ்சம் சூடு காட்டினாலே போதும். ரொம்ப பொடுன்னு பொடிஞ்சுன்னா நிறம் மாறிடும், டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இதுவும் வறுப்பட்டது போதும், உங்களுக்கே தெரியும் நிறம் மாறி இருக்கிறது. அவ்வளோதான், நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடும். இப்போ அக்கா ஒரு 10 மிளகா வத்தல் எடுத்துருக்குறேன். மீடியம் சைஸ் வத்தல் தான், 10 வத்தல். இதை லைட்டாக கறியை விடாமல் இது வெறும் வடைச்சட்டில் லைட்டாக பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ மிளகா வத்தல் பரட்டினதும் போதும், நம்ம எடுத்துடலாம். எடுத்து இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு, இதெல்லாம் ஆறிடுச்சு, கொஞ்சம் மிளகா வத்தல் ஆறட்டும். ஆற விட்டுட்டு நம்ம இது குறப்பாக மிக்சியில் சுற்றிக்கணும். இது 1/2 கேஜி சிக்கன் அக்கா. அதில் போனோட தான், கொஞ்சம் போனோட ஸ்பெஷல் சிக்கன்னு போனோட தோல் மட்டும் உரிச்சிட்டு தருவாங்க. அக்காவுக்கு தோல் இந்த கொழுப்பெல்லாம் பிடிக்காது. க்ளீன் பண்ணி அதில் 2 ஸ்பூன் தயிர், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சால்ட்டு மட்டும் போட்டு ஊற வச்சுருக்கு. இப்போ ஆறிச்சு அக்கா, எல்லாம் மிக்சியில் போட்டுட்டேன். இப்போ குறப்பாக சுற்றிட்டு வந்துடுவோம், தண்ணி தெளிக்கக்கூடாது. இப்போ இந்த அளவு சுற்றிக்கலாம்ப்பா, போதும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம சிக்கன் செய்வோம் வாங்க. இப்போ வடை சட்டி காய வச்சுட்டு அக்கா, பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு 1 குழிக்கரண்டி ஃபுல்லாக ஆயில் வச்சுருக்கேன். இனிமேல் வேணும்னாலும் நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, சின்ன வெங்காயம் மட்டும்தான், ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 300 இருக்கும். உரிச்சது கட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இது சின்ன வெங்காயம் போட்டால் நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அவசரமாக பண்ணணுன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அக்கா சின்ன வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே, இன்றைக்கி லீவு நாளுங்கிறதுனால சீக்கிரமாகவே அக்கா நல்லா கொஞ்சம் தண்ணியில் போட்டு அலசி எடுத்துட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். மண்ணும் போயிடும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தண்ணியில் போட்டுருங்க, அப்புறமா உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. டக்குன்னு நம்ம கட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கணும். இது கூட வாசனைக்கு 2 பச்சை மிளகா போடுறேன் அக்கா. அக்கா ஏற்கனவே சிக்கன் பரட்டினதில் ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1 ஸ்பூன் போல் போடுவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதவும். இந்த ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டு சிக்கன் பரட்டி வச்சுருக்கிறேன். இது 1 ஸ்பூன் போல், இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம், கரெக்டாக வரும். இது கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கும், அதுக்காக தான். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டத்தட்ட அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை போடுவோம். வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுப்பா அக்கா. எப்போவுமே வெளியே பேஸ்ட் அதெல்லாம் வாங்கவே மாட்டேன். எதுவுமே வெளியே ரெடிமேடாக வாங்குறது அக்காவுக்கு பிடிக்காதுப்பா. நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினது போதும், நம்ம இந்த பரட்டி வச்சுருக்க சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுடலாம். அது தண்ணி இல்லை, அது கேர்டு லாஸ்ட்டில் தண்ணியாக இருக்குது. இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை போட்டுக்கலாம். இதுக்கு காரம் கொஞ்சம் உங்களுக்கு அக்கா அளவு போட்டது பத்தலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா காரம் கரெக்டாக இருக்கும். இது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கோழி சுக்கா செமி கிரேவி. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்ரு ஊற்றணும், அப்போ தான் சிக்கன் வேகும். இது மிக்ஸி அலசி ஊற்றிருக்கேன், இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கணும்.
நீங்கள் பரட்டி விட்டு இப்போவே சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த நான்வெஜ்ஜு கொஞ்சம் இந்த ஐட்டத்தை சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். கடலை மாவு ஒரு 1/4 ஸ்பூன். இப்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. விட்டுட்டு எல்லாம் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அக்கா சால்ட்டு காரம் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடலாம். சிக்கன் வந்து வேகணும். அவ்வளோதான். ஒரு 10 மினிட் ஆகட்டும். அவ்வளோதான். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கோழி சுக்கா செமி கிரேவி ரெடியாக பார்க்கலாம். ரெடியாக இருக்கும். நீங்கள் வெந்துருச்சான்னு கோழி வந்து நம்மளுக்கு அப்படி கட்டாவதாக பார்க்கணும். கட்டாச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கட்டாயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். சிக்கன் வெந்துருச்சு. கோழி சிக்கன் பிராய்லர் எது வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு அக்கா எப்பவும் போடுற மாதிரி கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுருக்கோம். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த கறிவேப்பிலையும் இந்த கோழிக்கு ரொம்ப 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 வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இது சுக்கா செமி கிரேவி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் இன்றைக்கி அக்கா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே ரைஸில் போட்டு பரட்டி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இந்த பனிக்கு மழைக்கெல்லாம் சும்மா சளி வெளியே ஓடி வந்துடும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா. இப்போவே வாய் எச்சு ஊறுது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல பெப்பர் போட்டிருக்கோமா, காரமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் ஆயில் வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். அக்கா வீட்டுக்கு போதும் ஆயில். தேங்க்யூப்பா.